ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. திருப்பூர் கதை நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. கன்னி ராசி நபர்களுக்கு என்ன சுபாவம்? நமக்கு நம்ம ஒரு ராசியில் பிறந்த ஒரே மாதிரி எல்லாரும் செயல்பட முடியுதா? நம்முடைய கொடுப்பினை எப்படி வேலை செய்யுது? எந்த நட்சத்திரத்தின் மூலமாக நாம் என்ன வரம் வாங்கி வந்திருக்கோம், என்ன வாழ்க்கை வாழப்போகிறோம் என்பது தான் இந்த பதிவு நோக்கம். இப்போ கன்னிக்கு அதிபதி புதன் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். புதனுடைய கேரக்டரில் இருப்போம்னு ஜென்ரலாக சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிறக்கும்போது உங்களுக்கு வித்தியாசமாக குணாதிசயங்கள் மாறுபடுவதனால டெப்த்தாக போய் பார்க்கும்போது 30 டிகிரி கொண்ட கன்னி ராசியில் ஒவ்வொரு டிகிரியிலையும் ஒவ்வொரு வித்தியாசங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும். இப்போ நம்ம முன்னோர்கள் கொடுத்து வச்சது 9 பாதம், அதாவது 3 நட்சத்திரம் கன்னி ராசியில் இருக்கு. சூரியனுடைய முதல் பாதம் தவிர 3 பாதங்கள், 2, 3, 4 பாதங்கள், அதாவது உத்தரம் நட்சத்திரம், சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம், செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் கொண்டது தான் கன்னி ராசி. இப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சேர்த்து 9 பாதங்கள் இருக்கு. ஒன்று சூரியனுக்கு மட்டும் 3 பாதம், சந்திரனுக்கு 4 பாதம், செவ்வாய்க்கு 2 பாதம். இப்படி இந்த 9 பாதங்களில் நம்ம எந்த பாதத்தில் பிறக்கிறோமோ அந்த குணாதிசயம் தான் நமக்கு வரும், அந்த கொடுப்பினை தான் நமக்கு வரும். அப்போ இவ்வளவு வித்தியாசம் இருக்கும்போது நம்ம 19 கன்னி ராசியில் எனக்கு சரியில்லை, எல்லாருக்கும் சரி இருக்காதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய கொடுப்பினை என்பதை நாம் பிறந்த புள்ளி தான் தீர்மானிக்கும். இப்போ நீங்கள் கன்னி லக்கணத்தில் பிறந்தாலும் இதுக்கு கரெக்டு தான், இப்படி தான் பார்க்கணும். இப்போ இந்த 3ல் சூரியனுடைய நட்சத்திரமான உத்தரத்தில் பிறக்கிறோன்னு வைங்க, உங்களுக்கு புதனாக வேலை செய்ய மாட்டீங்க, நீங்கள் சூரியன் மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. அப்போ சூரியன் நமக்கு யார்? நம்ம ராசிக்கு 12ஆம் அதிபதி, விரைய அதிபதி. அப்போ என்ன சொல்லணும்னா, கடினமாக உழைக்கிறோம் ஆனால் பலன் இல்லையே அப்படின்ற அந்த ஏக்கம் தோணும். இப்போ நம்ம ஜாதகத்தில் அந்த உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரியனுடைய நிலைமையும் பார்க்கணும். இப்போ சூரியன் உத்தர நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருந்தாருன்னு வைங்க, அது பாசிட்டிவ். அது இல்லாமல் இப்போ கேது நட்சத்திரத்திலேயோ பூர நட்சத்திரத்திலேயோ 12ஆம் இடத்துல போயிட்டாருன்னா அது நெகட்டிவ். இப்படி 4, 8, 12 அப்படிங்கிறது நம்ம ராசிக்கு 4, 8, 12ங்கிறது நெகட்டிவ். அங்கே போய் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அது நம்மளுக்கு தீமை தான் செய்யும். இப்படியெல்லாம் நம்ம பலன் பார்க்கணும். இப்போ பாத ரீதியாக குணாதிசயங்களை பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. அதாவது எதையுமே ஸ்டெடி மைண்டாக சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள். அதே உத்தரம் 3ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா போகிற போக்கில் ஒரு ஜாலியாக இருக்கணும் லைஃபு, அவ்வளோதான். பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிட்டு நான் எதையும் சாதிக்க பிறக்கலை, சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக பிறந்தவங்க தான் நீங்கள். அதே 4ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனால் நடக்கலை, கஷ்டப்படுறேன், நஷ்டப்படுறேங்கிற ஒரு வேதனை அப்படிங்கிறது அது வச்சிருக்கு. இதுதான் இந்த சூரியன் 3 பாதங்களினுடைய வேறுபாடு. இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் வருவோம். சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். நம்ம ராசிக்கு லாபஸ்தானம் தான் சந்திரன். இந்த லாபம்ங்கிறது எதை சொல்லுது? எல்லாத்துலேயும் நான் தான் ஜெயிக்கணும், எல்லாத்துலேயும் நான் சந்தோஷமாக இருக்கணும், வெற்றி பெறணும், இந்த நோக்கத்துக்காக நம்ம பிறக்கிறோம். சந்திரன் அப்படின்னாலே அன்பு, கருணை, இரக்கம், தாய்மை இதெல்லாமே உண்டு. பட் பேசிக்கலாக என்ன அப்படின்னா, நமக்கு குழப்பமான மனது, சஞ்சலப்பட்ட மனது. ஏன்னா சந்திரனே மனோகாரகன் தான். வளர்பிறை தேய்பிறை நின்று 5 நாளைக்கு நல்லா இருக்குது, 5 நாளைக்கு தேஞ்சு போகும். ஆசிலேஷன் மைண்டை கொடுக்கறது, விரைவாக செல்லக்கூடிய கிரகம். ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நாள் மலமலன்னு மாறிடும். அப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ரொம்ப மனசை பரிதவிக்க விடுறோம் அப்படிங்கிறது தான் சந்திரனுடைய அம்சம். இப்போ இதில் 4 பாதம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் அஸ்தம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்கன்னா நல்ல ஆளுமை திறன் இருக்கும், ஒரு டாமினேட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும், பெண்ணாக இருந்தால் கூட ஒரு ஆண் குணம் இருக்கும். அதே 2ஆம் பாதத்தில் பிறந்தால் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், ரொம்பவுமே பயந்த சுபாவம், பொறுமை, அன்பு, இதுக்கெல்லாம் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க. ஆனால் பணம் சேர்க்கை நன்றாக இருக்கும். இதே அஸ்தம் 3ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்கன்னு வைங்க,
அது வந்து உங்களுக்கு ஆசிலேஷன் மைண்டு அதிகமாக இருக்கும். அதாவது இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. அதே மாதிரி உறவுகளும் அப்படி தான். இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல உறவு நாளைக்கு நல்லா இல்லை. ஒரு பூர்வீகத்திலையுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் இடம் மாறி மாறி போகக்கூடிய ஒரு தன்மை, நிலையில்லாத தன்மை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கும். அதே 4ஆம் பாவத்தில் பிறக்கிறீங்கன்னா கஷ்டப்பட்டு போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான். ஆனால் பொருள் சார்ந்து நல்லா இருக்கும், உறவுகள் சார்ந்து நல்லா இருக்காது. அதிருப்தியான மனநிலையான உறவுகள். இதுகெல்லாம் அஸ்த நட்சத்திரத்தினுடைய பலன். பொதுவாக அஸ்தத்தில் பிறந்தவர் சூரிய பகவான். அஸ்தத்தினுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரு கை ஆசீர்வாதம் பண்ணுறது. அதே மாதிரி அஸ்தம் என்பது நீர்நிலைகள் சம்மந்தப்பட்டது. இப்போ ஏரிக்கரை இது மாதிரியான விஷயங்கள். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர பிடிக்கும். ஆற்றங்கரையோரங்கள், ஏரிக்கரையோரங்கள், சமுத்திரக்கரையோரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். மெயினாக அம்பாள் வழிபாடு மிகச் சிறப்பு தரும். திருப்பதி ரொம்ப நல்லா சிறப்பு தரும். பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பு தரும். சிவன் வழிபாடும் சிறப்பு தரும். அம்பாள் வழிபாடும் சிறப்பு தரும். அப்படிப்பட்ட ஒரு அஸ்த நட்சத்திரம் வந்து உண்மையிலேயே நல்ல மனிதர் என்ற பெயரை வாங்கலாம். ஆனால் வந்து மனசில் ஒரு பயம் கலந்த, இனம் புரியாத ஒரு பயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்கிறத நாம தான் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் மூலம் நம்ம மாற்றிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய மனக்கட்டுப்பாடுகளை நம்ம சீரமைச்சிக்கணும். எதில் வந்து ஸ்டடியாக பேசணும் அப்படிங்கிறத நாமளே பயிற்சி எடுத்து கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும். அடுத்தபடியாக செவ்வாயினுடைய 2 நட்சத்திரம் இருக்குது. சித்திரை, அதாவது 2 பாதம் இருக்குது. சித்திரை 1, 2 பாதங்கள். இது வந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி ஆகிறார். நம்மளுக்கு 8ஆம் வீட்டுக்குடையவர் ஆகிறார். அதனால் 3ஆம் இடத்துக்கு உண்டான மனசுக்கும் அவர் சம்மந்தப்படுறதுனால ஒரு ரிசர்வு டைப் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங். எதுக்கு எடுத்தாலும் தயக்கம், ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு தயக்கப்படுறது. ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக வேகம் இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லலான்னு எண்ணம் இருக்கும். ஆனால் அது சொல்கிறதுக்கு முடியாமல் தவிக்கிறது. ரெண்டாவது, ஒருத்தருடைய சுபாவம் பிடிக்கலைங்கும்போது உங்களால் அதை வெளிப்படையாக சொல்லவும் முடியாது. அதே நேரத்தில் பிடிக்காத தன்மைக்காக நீங்கள் உங்களை வருத்திக்குவீங்க. அவர்கிட்ட வந்து ரொம்ப சகிச்சுக்கிட்டு போகிற குணத்தினால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்குள்ள மனசில் வந்து அந்த போராட்டத்தை வழிநடத்திக்குவீங்க. இதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து உணர்ச்சி புலம்பாக செயல்படும் பொழுது முன்கோபம் அதிகமாகுது. உங்களுடைய முகத்தோற்றமே காமிச்சு கொடுத்துரும். நீங்கள் வந்து சீரியஸாக இருக்கீங்க, நீங்கள் அதிருப்தியாக இருக்கீங்கிறது உங்களுடைய முகத்தோற்றமே காமிச்சு கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதில் மட்டும்தான் நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆவீங்க. பிடிக்காத விஷயத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாத ஒரு நிலைமையில தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் இதை நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ தொழில் வாய்ப்பு, நம்ம வந்து திருமண உறவுகள், இதை எல்லாமே இந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அமையும். இப்போ வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காவல்துறை எடுத்துக்கலாம், அதே மாதிரி மின்சாரத்துறை எடுத்துக்கலாம், ஐடி துறையும் எடுத்துக்கலாம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கும் தொழில் வாய்ப்பில் மிகப்பெரிய ஜலராசி தொடர்பு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் எடுத்துக்கலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட்டு, காலேஜ் ப்ரொஃபஸர், இது மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் வரக்கூடிய பதிவுகளில் நம்ம விரிவாக பார்க்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.